ஏய் ஒரு கிலோ கறி போடு. ம் இந்தா. ஏமா நில்லு, கறி வாங்கல, காசு கொடுத்துட்டு போ. காசா? யார்கிட்ட கேட்குறேன்னு தெரியுதா? உங்ககிட்ட தான் கேட்குறேன். நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது. நான் தான் இந்த ஏரியாவோட பெரிய தாதா. நீ யாரா வேணா இருந்துட்டு போயிட்டு போ. வாங்கின கறிக்கு முதல்ல காசை கொடுத்துட்டு போ. காசா? எப்படி? பொருள் எப்பயும் கூடவே தான் இருக்கும். பட்டுன்னு போட்டா பொட்டுன்னு போயிடுவேன். அப்படியா? ஒரே நிமிஷம். பத்தல. காசு எடு. ஏங்க ஒரே ஒரு தடவை கொடுங்க, இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அப்படியா? இந்தா பார்த்து. என்ன பார்க்குற? காசு வேணுமா? அந்த பயம் இருக்கட்டும். கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்பது அர்த்தம். என்னடி கடலாம் எப்படி போகுது? அதெல்லாம் சூப்பரா போகுது. சரிடி, ஒரு கிலோ மட்டன் வெட்டு. சரி. இந்தாடி 500 ரூபாய் ஆச்சு. என்னடி காசெல்லாம் கேட்குற? பின்ன கறி வாங்கினதுக்கு காசு கேட்காம வேற என்ன கேட்பாங்க? 1000 ரூபாயா? என்னடி நீ கறி வாங்கினதுக்கு அவ உங்ககிட்ட காசு கேட்குறா? நீ கொடுத்த கறிக்கு காசு கேட்பான்னு நான் சொன்னேன், காசு கேட்க மாட்டேன்னு இவ சொன்னா. அந்த பந்தயத்தை நான் தான் ஜெயிச்சேன். 1000 ரூபாயா? ஐயோ, நம்ம ஃப்ரெண்டு பார்க்க பாவமாக இருக்காளே. 1000 தான் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு. இந்தாடி, இதை ஃப்ரீயாகவே வச்சுக்கோ. 1000 ரூபாயா? என்ன மறுபடியும் 1000 ரூபாய் கேட்குறா? கறியை ஃப்ரீயா கொடுப்பான்னு நான் சொன்னேன், கறியை ஃப்ரீயா கொடுக்க மாட்டேன்னு இவ சொன்னா. பந்தயத்தை நான் தான் ஜெயிச்சேன். அடி பாவி, சும்மா கொடுத்தாலும் பெட்டு கட்டி வச்சிருக்க, காசு கொடுத்தாலும் பெட்டு கட்டி வச்சிருக்க. ஏண்டி இதை நீ முன்னே கொடுத்துருக்கணும். உன்ன மாதிரி ஃப்ரெண்டுன்னு வந்த பாத்தியா உன் கடைக்கு? அடியே அடி பாவி, இப்போ ஓசில கறியும் போயிடுச்சு. சீக்கிரம் எடுத்து வை. மட்டன் தந்துட்டாங்க. மட்டனா கடை இல்லாம ஓபன் பண்ணா. நீ போயிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வா, நான் தரேன். சரி. அது எது சீக்கிரம். ஏன் காலையில வந்த உடனே பழைய கறியாவே மாட்டீங்க? இங்க செவுத்துக்குள்ள காது கேட்கும்னு சொல்லுவாங்க. இந்த கறியை நைட்டு ஃபுல்லா ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து முதல்ல பழைய கறி எடுத்து மாட்டுறதானே நம்ம வழக்கம். நீ என்ன எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? சும்மா தான் கேட்பாங்க, கோச்சு காட்டுங்க. சரி. ஆமா, கறிலாம் என்ன ஜில்லுன்னு இருக்கு? தண்ணி ஊத்துனியா இல்லையா? ஊத்துன நீ ஓன எங்கத்த ஊத்துன? அக்கா 3 கிலோ தாங்க. கறியாச்சு இந்தம்மா. சரி. ஏமா காசு கொடுத்துட்டு போமா. பழைய கறிக்கு எதுக்கு காசு? பழைய கறிக்கு காசா? என்னம்மா சொல்ற நீ? இது புது கறி தான். நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நான் ஓரமா போய் பார்த்தேன். ஓரமா வந்து பார்த்துட்டியா? சரிம்மா, இது விஷயத்த வெளியே யார்கிட்டயும் சொல்லாத. காசு 1000 ரூபாய் வச்சுக்கணுமா? 1000 ரூபாயா? காசு கொடுத்தேன்னா ஊர் பூரா சொல்லிடுவேன். காசு கொடுக்கலன்னா நான் எப்படி சொல்ல மாட்டேன். இது என்னடா புது மம்பா போச்சு. சரி போமா போ, காசு வேணாம் ஒண்ணு வேணாம். சரி, இது இப்படி ஆயிடுச்சு. ஏன்டி சோகமா இருக்க? அது ஒண்ணும் இல்லடி, நான் சும்மாவே தான் இருக்கேன். ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாக்குறேன். ஆனா கையில சுத்தமா காசு இல்ல. ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடி. என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. நான் வேலை செய்யறதுல ஒரு கறி கடை. அந்த ஓனர் எப்பயுமே காலையில பழைய கறி தான் மாட்டுவா. நீ என்ன பண்ற, வந்து ஓரமா வந்து பார்த்த மாதிரி பார்த்துட்டு வந்து சும்மா கறியை வாங்கிட்டு போ. அதுக்கப்புறம் போக போக நம்ம பிசினஸ் ஏத்திக்கலாம். சரி. ஏய் இவன் எங்க போற? நீ கூட
சும்மா கொஞ்சம் வாங்க நாங்க கூட மொத்தமா வாங்க வந்திருக்கோம். நாங்க மொத்தமா வாங்க வந்திருக்கோம். அப்போ இத பாருங்க அக்கா எனக்கு இதெல்லாம் மார்க்கெட்ல இந்த கறி கடை இவ்வளோ கஸ்டமர் வந்திருக்காங்க. ஏம்மா எல்லா கடையிலயும் கறி வாங்கி சமைச்சு சாப்பிட்டாதான் அதுக்கப்புறம் டேஸ்டா இருக்கும். ஆனா எங்க கடையில மட்டும்தான் கறியை பச்சை சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் ஒரு அளவுதான். சரிக்கா? ஆமா சூர் ரொட்டி ஏதோ இருக்காமேக்கா அது கொடுங்க சார். ஆமா அதுக்கெல்லாம் நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். திடுப்புன்னு வந்து கேக்குற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடுத்த வாரம் வேணா கிடைக்கும். போயிட்டு வா. அக்கா கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கக்கா. பாத்து பண்ற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ போயிட்டு வா. வேணா எழுதி வைக்கிறேன். போயிட்டு அடுத்த வாரம். அக்கா நான் சொல்லிட்டேன்க்கா. சொல்லிட்டே இருமா. இந்த சரிங்க. இவங்களுக்கு மட்டும் கேட்ட உடனே கொடுத்துட்டீங்க. அவ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டு போயிட்டா. நீ இப்ப வந்து கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டோம். போயிட்டு அடுத்த வாரம் வாங்க போ. எங்க அங்க அது கொஞ்சம் கொடுங்க. பார்த்ததே இல்ல. நான் பார்த்துட்டு மட்டும் தரேன். அக்கா ஏதோ ஒரு திருடி போயிட்டாங்க. எனக்கு என்ன சோறு எடுத்தாங்க? இன்னொரு சொல்லிட்டு இல்ல வேணா நீ அடுத்த வாரம் வா. காசுல ஒண்ணு இல்ல போமா. அக்கா 1 கிலோ கறிக்கா. கரியம் ஆமா இருமா. அக்கா நீங்களா? இருங்க அங்க வந்து பேசுறேன். எக்கோ 1 கிலோ கறி கொடுங்க. கொடுக்குறேம்மா. இந்த அக்கா சீக்கிரம்க்கா டைம் ஆயிட்டே இருக்கு. இருமா. ஹலோ அம்மா இங்க தான் கறிக்கடையில இருக்கேன். நான் வந்துருவேன். இரு என்னதே கேட்பியா? இரு அங்க வந்து பேசுறேன். என்னக்கா நீ ஒரு செகண்ட் போன் பேசிட்டு வரவங்களாட்டி இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டா? இங்க நிக்கணுமா? அப்பதான் தர முடியும். போனா வந்தா தர முடியும். சரி சரி இங்கே நிக்கிறேன். ஹலோ 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 இந்தாமா. என்னக்கா நீ திருப்பி திருப்பி லேட் பண்ணிட்டே இருக்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது உனக்காண்டி? இது உனக்குதான். சீக்கிரம். ஐயோ ஆபீஸ்ல இருந்து கால் வருதே. ஹலோ சார் 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 இந்தாமா. ஏக்கா எத்தனை வாட்டி சொல்றது? சீக்கிரம் கறி போட்டுட்டாக்கா. டைம் ஆயிட்டே இருக்கு. நீ போனா உனக்கு கறி இல்ல. இப்பயும் சொல்றேன் இங்கே நில்லு. கறி வந்துட்டு போ. அப்படியா? சரி சரி. ஃபோன் வந்தாலும் இங்கே நிக்கிறேன்க்கா நானு. பாக்குறேன். ஐயோ ஃபோன் வருதே. ஏய்